கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை இந்த வேளையிலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சீடராக்குங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் கிறிஸ்து தாமே நமக்கு தருகின்ற வார்த்தை, வந்து பாருங்கள். யோவான் 1வது அதிகாரம் 39வது வசனம், கம் அண்ட் see. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்ற உன்னதமான சான்றினை யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்ததும் கூறினார். ஆண்டவரை முதலில் பார்த்தவுடனேயே தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறத்தக்கதாக உலகத்தின் பாவங்களுக்காக வந்த மெய்யான பஸ்கா பலியாகிய தேவாட்டுக்குட்டி இவரே என்று சாட்சி பகிர்ந்தார். தேவனின் திருத்தொண்டராக, அடியாராக, சீடராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஈரெடுக்கும் உண்மையான சாட்சி இதுவே ஆகும். பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் எவனும் பிறந்ததில்லை என்ற இயேசு கிறிஸ்துவின் பேறு பெற்றவராகும். மத்தேயு 11:11 அப்படியாக வாசிக்கிறோம். இவரே யூத தீர்க்கதரிசிகளில் கடைசியானவராகும். மல்கியா தீர்க்கர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூறுகின்றபடி, பிதாக்களின் இதயத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளின் இதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புவரும் இவரே. பழைய ஏற்பாட்டிற்கு பின் 400 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் தேவனுக்காக சுடருடையாய் எழும்பிய இவர் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி, நான் வெறும் சப்தமே, வார்த்தையாக வருபவராகிய அவரே, ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானசனம் கொடுப்பவர், அவரது பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரனல்ல என்றார். சீடத்துவத்தின் உயரமான வரிகள் இதுவே ஆகும். வனாந்தரத்திலிருந்து எழும்பி வருகின்ற இவரது பிரசங்களை கேட்பதற்காக திரளாக வந்த மக்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே என்றும், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்பதான செய்திகளை மிகவும் தைரியமாக பிரசங்கித்தார். ஆட்சி செய்கின்ற அதிபதியாகிய ஏரோதுவின் பாவ வாழ்வை குறித்து பகிரங்கமாக இவர் கூறியதால் இவரை சிறைப்பிடித்து தண்டனைகள் கொடுத்து அவருடைய தலையானது துண்டிக்கப்பட்டது என்பதாக மத்தேயு 14:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்த இவரது இரத்தமே அவருக்காக பூமியில் முதலாக சிந்தப்பட்டது. ஜூன் மாதம் 24ஆம் தேதி இவரது நினைவு நாளாக நம் திருச்சபையிலே அனுசரித்து வருகிறோம். தன்னிடத்தில் இருந்த 2 சீடர்களை இயேசுவை சுட்டிக்காட்டி, இவரே மெய்யான பஸ்கா பலியாகிய தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவர்களை இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இயேசுவிடத்தில் அனுப்பி வைத்தார். இயேசுவிடம் வந்த அந்த 2 சீடர்கள் இயேசுவை பார்த்து, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டபொழுது சற்றும் தயக்கமோ தடையோ கால நிர்ணயமோ இல்லாதபடியாக கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து, வந்து பாருங்கள், கம் அண்ட் see. யோவான் 1வது அதிகாரம் 39வது வசனத்திலே அப்படியாய் கூறுகிறார். அவர்களுக்கு உரிய அழைப்பினை அவர் அருளினார். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்பதும், பாரமுள்ள யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பது தானே இயேசு கிறிஸ்துவின் இதயத்தின் இயக்கத்திலிருந்து எழும்புகின்ற குரலாகும். அவரது வார்த்தையின்படியாக 2 சீடர்களும் இயேசு இருந்த வீட்டிற்கு வந்து அவரை கண்டு அன்றைய தினம் அவருடனே கூட அவர்கள் தங்கினார்கள். ஆண்டவர் அழைக்கும் நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாகும், மகிமை நேரமாகும், ரட்சிப்பு நேரமாகும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மட்டும் கேட்டு எனக்கு பின் சென்று வா என்று சொன்னதும் அனைத்தை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்ற சீடர்கள் எத்தனை பேர். ஆனால் இங்கு வந்த இந்த 2 சீடர்கள் இயேசுவின் அழைப்பை ஏற்று வந்து அன்று இரவு முழுவதும் அவருடன் தங்கினார்கள். இருவரும் இயேசுவின் பிரசன்னத்திலும் அன்பிலும் அவரது வார்த்தைகளிலும் உண்மையாய் உறுதியாய் தங்களுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரைக்குமாக சாட்சியாய் வாழ்ந்தார்கள். யோவான் ஸ்நானகனின் வார்த்தைகளின்படியாக இயேசுவிடம் வந்த 2 சீடர்களில் ஒருவர் பேதுருவின் சகோதரர் அந்திரேயாவும் ஒருவராகும். இவரே கிறிஸ்துவோடு கூட இணைந்து 12 சீடர்களிலே இவரும் ஒருவராக இரவு பகலாக கிறிஸ்துவின் ஊழியத்திலே உடனிருந்து தன்
ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். 5000 பேருக்கு உணவளித்த அற்புதமான நிகழ்ச்சியின் பொழுது அந்த அற்புதம் நிகழ்வதற்கு உதவியாக ஒரு சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்தவர் இந்த அந்திரேவே ஆகும். புறசமயத்தை சார்ந்த கிரேக்கர்கள் இயேசுவை காணும்படி அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்ததும் இவரே ஆகும். இயேசுவானவர் பரமேறி சென்ற பின் அவர் கொடுத்த கட்டளையின்படியாக பல இடங்களுக்கு இவர் பல சீடரோடு சேர்ந்து சென்று ஊழியங்களை நிறைவேற்றினார். ரஷ்யா பகுதியில் ஊழியம் செய்து பட்ரஸ் என்னும் பட்டணத்து அதிபரின் மனைவி மேக்சிமிலாவை மணமாற செய்து இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக அவர் மாற்றியது நிமித்தமாக அவரை பிடித்து சிறையில் அடைத்து பின் சிலுவையில் பெருக்கல் அடையாளம் போல கைகால்களை இழுத்து வைத்து சிலுவையில் அடித்து கொண்டனர். பின் வரும் நாட்களில் இவரது மரணத்தை நினைவுகூர் வண்ணமாக அவரை கனம் பண்ணும்படியாயும் ஸ்காட்லாந்து நாட்டின் குறிப்பாக தேசிய கொடியில் இச்சிலுவையின் அடையாளத்தை அவர்கள் கொண்டுள்ளனர் என்பது சபையின் வரலாறாகும். 69வது ஆண்டு நவம்பர் மாதம் 30வது நாளை அந்திரேயானுடைய நினைவு நாளாக திருச்சபையானது அனுசரித்து வருகிறது. யோவான் நற்செய்தி நூலின் அடிப்படையில் இவரே இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடராகும். அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை சந்தித்த வேளையில் உடனடியாக தொடர்ந்து வந்து தன் சகோதரனாகிய சீமோனையும் இயேசுவிடம் அழைத்து வந்தார். அழைத்து வரப்பட்ட சீமோனை இயேசுவானவர் பார்த்ததும், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இனி நீ பாரே என்று அர்த்தம் கொள்ளும் கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பேதுர் என்ற அர்த்தமாம். யோவான் 1வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை வந்து பார்க்கும் அவரது பிள்ளைகள், அடியார்கள், சீடர்கள் புது நாமம் பெறுவர். ஆபிரகாமை பார்த்த தேவன் இனி நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஆபிரகாம் எனப்படுவாய். ஆதியாகமம் 17:5. இந்த ஆபிரகாமே அனைத்து விசுவாசிகளுக்கும் தகப்பனாகவும் 2 நாளாகவும் 20:7 கூறுகின்றதன் வண்ணமாக கடவுளை சிநேகராகவும் இவரே ஆனார். ஃப்ரெண்ட் ஆஃப் காட். கேபா என அழைக்கப்படும் பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களிலே இவரே முதன்மையாக இருந்தார். இவரை இயேசுவிடம் அழைத்து வந்த இவருடைய சகோதரன் அந்திரேயாவோ இவருக்கு பின்னதாக அவர் இருந்தாலும் கூட அவர் அதனை குறித்து வருத்தம் ஏதும் கொள்ளவில்லை. தன் சகோதரன் 12 சீடர்களை முதன்மையாக இருந்ததை குறித்து இவர் பெருமையே கொண்டார். சீடத்துவத்தின் பரிசுத்தமான பண்பு இதுவே ஆகும். கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் திறவுகோல்களை இந்த பேதுருவிடமே தந்தார். இயேசு பரமேறி சென்ற பின் யூதர்கள் அனுசரிக்கக்கூடிய பெந்தெகோஸ்தே திருநாளில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுருவானவர் நீண்ட நற்செய்தி பிரசங்கத்தை செய்தார். செய்தியை கேட்ட அநேகம் பேரில் குறிப்பாக 3000 பேர் ஞானசனம் பெற்று ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்க்கப்பட்டனர். அன்றைய நாளிலே திருச்சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. இதன்பின் இவரது செய்திகளினால் தொடர்ந்து 5000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் அநேக இடங்களுக்கு இவர் கடந்து சென்று கிறிஸ்துவின் கட்டளையின்படியாக ஊழியங்களை ஏராளமாக நிறைவேற்றி அநேக ஊழியர்களை உருவாக்கி சீடர்களை ஏற்படுத்தி சபைகளை நிறுவினார். பேருடைய ஊழியத்தின் நிறைவாக ரோம் நகரில் வாடிகன் என்னும் மலையில் நீரோ மன்னனின் உத்தரவின்படி சிலுவையில் தலைகளாக அடித்து கொல்லப்பட்டார். இவர் மரித்த வாடிக நகரில் பரிசுத்த பேதுரு பேராலை உண்டு. உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் பரிசுத்த பேதுருவின் வழிவந்தவர் என்று கத்தோலிக்கர் கூறுவர். 68வது ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இன்று அவருடைய நினைவு நாளாக திருச்சபையானது அனுசரித்து வருகிறது. எனவே சீடராக்கங்கள் என்ற பொருளின் அடிப்படையில் கர்த்ததாமே நமக்கு அருளிய வந்து பாருங்கள் என்பதான கிறிஸ்துவின் செய்தியை கேட்ட நாம் இப்பொழுதே அவருக்காக வழிகளை ஆயத்தம் செய்யவும் ஆத்தும அறுவடை செய்யவும் அநேகம் பேரை அவருடைய பரிசுத்தமான நாமத்திலே
சீடர்களாக ஆக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நமக்கு மிகுதியாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் சீடராக்குங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த அழைப்பு வந்து பாருங்கள் என்ற அழைப்பை ஆண்டவரே ஏற்று தமது அடியார்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக விளங்கிய செய்திகளை நீர் கொடுத்தரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். தொடர்ந்து செய்திகளை எங்களுக்கு நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுக்கு அபிஷேகித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.